வாழ்க்கையில ரெண்டு கூறு இருக்குதுங்க. நீங்கள் வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, வாழ்வில் உள்ளே ஜெயிக்க விரும்புகிறீர்களா, இல்லை வாழ்க்கையை ஜெயிக்க விரும்புகிறீர்களா? வேற. வாழ்க்கையை ஜெயித்து வெளியில போறதுங்கிறது வேற, வாழ்க்கையில் ஜெயிப்பது வேறு, வாழ்க்கையை ஜெயிப்பது வேறு. நீங்கள் எந்த கட்சி என்று முடிவு செய்யுங்கள். வாழ்க்கையை ஜெயிக்க போகிறீர்களா, இல்லை என்றால் வாழ்க்கையில் ஜெயிக்க போகிறீர்களா? இந்த முடிவுக்கே வராதவர் பாருங்க, இவன் பயங்கர குழப்பவாதி. இவன் தான் எல்லா சிக்கலுக்கும் காரணம். சார், அங்க சுகீஷன் பேசுறாரு, நீங்க போவீங்களா? போவேன். ஏன் ஒரு மாதிரியா சொல்றீங்க? முடிஞ்சா போவேன். அப்போ போக மாட்டீங்களா? சொல்ல முடியாது. யாராவது கூட்டிட்டு போயிட்டா போயிடுவேன். சார், நீங்க போலேன்னா ஒரு ஹெல்ப் பண்ணு. என்ன, எங்க வீட்டுக்கு கீ உங்ககிட்ட கொடுத்துட்டு போவேன், என் பையன் வருவான், அந்த கீயை கொடுங்க. அப்படி சொல்ல முடியாது. நான் போனா போயிடுவேன். அப்ப நீங்க போனீங்கன்னா ஒரு காரியம் பண்ணுங்களேன். என்னன்னா, அங்க ஒரு சீட் போட்டு வைங்க, நான் வர வேண்டி இருக்கும். அப்படி சொல்ல முடியாது. வீட்ல இருந்தாலும் இருப்பேன். அதாவது இவன் போறேன்னு இன்னும் முடிவு பண்ணல, போலேன்னு இன்னும் முடிவு பண்ணல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ ஏன் இன்னும் உயிரோடு இருக்கிற? ஒரு டெசிஷன் எடுப்பா. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முடிவை எடு. முடிவுகள் உங்கள் தலையில் மீது வந்து உட்காருகிற வரை காத்திருக்காதீர்கள். முடிவுகளை நீங்கள் எடுக்க பழகுங்கள். முடிவுகள் தானாக வராது. நீங்களே முடிவுகளை முடிவுக்கு கொண்டு வாருங்கள். அப்போதுதான் வெற்றி உங்களை தேடி வரும். ஒரு பையன் எழுந்தான், அவன் தான் கரெக்டா போல் சொன்னான், ஐயா உங்கள் கேள்வி தவறுன்னு. திருவள்ளுவர் கேட்டார், என்ன என் கேள்வி தவறுங்கிற, என்ன என்ன சொல்லு, அதான் உண்மையான விடை. எப்படி சொல்றேன்? தாமரைக்குன்னு உயரம் என்னங்க இருக்கு? அதுக்கு ஒன்னே ஒண்ணு தெரியும், என்ன, தண்ணிக்கு மேல நிக்கணும்னு தெரியும். தண்ணி 5 அடி இருந்தா அதுக்கு மேல நிக்கும், தண்ணி 50 அடி போனா அதுக்கு மேல போயிடும், தண்ணி 500 அடி போனா அதுக்கு மேல போயிடும். தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். உட்கார போனா திருவள்ளுவர் நிறுத்தினார், இறப்பா தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் தெரிஞ்சு போச்சு. வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்ன? வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் என்ன? அவன் அப்படியே நின்னான். உயரம்னு சொன்னா இங்க சிகரங்கள்னு தலை போட்டிருக்காங்களே, அதான் சிகரம்னா பீக். எல்லாத்துக்கும் ஒரு பீக் இருக்கு. என்ன பீக்னா, நம்ம ஒரு துறைக்கு போயாச்சுன்னா அந்த சிகரத்தை தொட்டாகணும். மலைக்கு மேல எண்ணாத்துக்கு ஏறுறது தத்துவம் பேசக்கூடாது. ஏறிட்டே மேல போய் நில்லு, இல்லாட்டி வராது, மலை கிட்டே வராது. வெளியில இருந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டே இரு. மலை கிட்ட வந்துட்டே ஏறிடு. ஒவ்வொரு ஃபீல்ட்ல ஒரு சிகரம் இருக்கு. என்ன சிகரம் இருக்கு? ஒரு நடிகர் ஒருத்தர் போறாரு, என்ன சிகரம்னு கேட்டான். அவர் என்ன பணம் கேட்கிறாரோ அதை கொடுக்கறதுக்கு என்னைக்கு ப்ரொடியூசர் தயாராகிறானோ பீக்கில் இருக்கிறாரு அர்த்தம். 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் படத்துக்கு வருவாரு. 10 கோடி கொடுக்குறாங்க, அப்பவே ஏறி அடித்து போகும், விட்டுற. 10 கோடி ரூபாய் கொடுத்தாதான் வருவேன்னு ஒரு நடிகர் கேட்கிறாரு. அவர் டிமாண்ட் பண்ற பணத்தை ஒருத்தர் கொடுக்க தயாரா இருக்கிறாருன்னா அந்த நடிகர் பீக்கில் இருக்கிறாருன்னு அர்த்தம். எங்களை மாதிரி சொற்பொழிவாளர் 10 கோடி கேட்க முடியுமா? கேட்டதான் கொடுத்துருவாங்களா? ஆனா எங்களுக்கு ஒரு பீக் இருக்கு. என்னன்னா 10 கோடி பணம் வராது. ஆனா என்றைக்கு நான் என்ன பேசுகிறேன் என்று 10 கோடி பேர் கேட்பதற்கு தயாராக இருக்கிறார்களோ அன்றைக்கு நான் சிகரத்தில் இருக்கிறேன். தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை நண்பர்களே, தன்னம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த சிகரத்தை தொடாமல் போகக்கூடாது. இந்த சிகரத்தை எப்படி அடையிறது? அதான் திருவள்ளுவர் கேட்கிறார், உன்னுடைய பீக், உன் சிகரம் என்ன? தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம் தெரிஞ்சு போச்சுடா உனக்கு. தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம். வாழ்க்கையில் உன்னுடைய உயரம், வாழ்க்கையில் உன்னுடைய உயரம் அவனுக்கு தெரியல. திருவள்ளுவர் முடிச்சார், தண்ணீரின் உயரம் தாமரையின் உயரம், வாழ்க்கையில் நம்முடைய உயரம் நம்முடைய எண்ணத்தினுடைய உயரம். எண்ணங்கள் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், எண்ணங்கள் தாழ்ந்தால் வாழ்க்கை தாழும். இந்த இயற்கை நியதியை கடவுளால் கூட மாற்ற முடியாது. இந்த இயற்கை நியதியை இறைவனால் கூட மாற்ற முடியாது.